பிரைஸ் த லார்ட். நம்மள நிறைய பேர் வந்து அவமானப்படுத்தப்பட்டிருப்போம், கிண்டல் பண்ணப்பட்டிருப்போம். உன்னால் இது முடியுமா? இது முடியாது உன்னாலலாம். இது உனக்கு ஏசப்பா தான் சொன்னாரா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெய்த்தை குறித்து கூட நம்மளை வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி ஏசப்பா நமக்கு ஒரு விஷயம் நமக்கு உணர்த்தியிருப்பாங்க. நம்ம அதை செய்கிறப்போ கூட, இதெல்லாம் எப்படி கடவுள் உன்ட்ட சொன்னாரா? நீயா ஏதாவது நினச்சிக்காதடா அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு நம்மளை கிண்டல் பண்ணுறது, நம்மளை பார்த்து போடா பூமர்னு சொல்கிறது, இதெல்லாம் எப்பிட்றா அப்படின்னு இந்த காலத்தில் நம்ம நிறைய பேர் பேசுவாங்க. என்னையும் பேசியிருக்காங்க, உங்களையும் பேசியிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் மேக்ஸிமம் பண்ணியிருப்போம். ஒன்று, அவனை திட்டியிருப்போம், அவன் கூட சண்டை போட்டுட்டு அவன் கூட பேசாமல் போயிருப்போம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்துட்டு அவனுக்கு லாஜிக்கலாக எடுத்து இப்படி இப்படி தான் சொல்லி நம்ம வந்து அவனுக்கு புரிய வைக்க பார்த்துருப்போம். ஆனால் எனக்கு வந்து ஆண்டவர் வந்து எனக்கு என்னோடய பைபிளில் என்ன பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Proverbs 23:15, "My son, if your heart is wise, my heart will rejoice. Indeed, I myself, yes, my inmost being will rejoice when your lips speak right things." நம்மளை கரெக்டான விஷயங்களை பேச சொல்கிறாரு. நீங்கள் யோசிக்கலாம், லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஏன் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா Proverbs 9 என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 7th verseலேருந்து வாசிக்கலாம். "Anyone who rebukes a mocker will get an insult in return. Anyone who corrects the wicked will get hurt. So don't bother correcting mockers. They will only hate you. But correct the wise and they will love you. Instruct the wise and they will be even wiser. Teach the righteous and they will learn even more." இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைட் வேர்ட்ஸை நம்ம ஏசப்பா பேச சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த ரைட் வேர்ட்ஸை நம்ம யார்கிட்ட பேசுகிறோன்னு சொல்லிட்டு நம்ம பேச போகிறோமோ, நம்ம யார்கிட்ட பேசுகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம போயிட்டு ஒரு மார்க்கர்கிட்ட போயிட்டு நம்ம கிண்டல் பண்ணுறவன்ட்டையோ, இல்லை நம்மள்ட்ட கோவமாக பேசுகிறவன்ட்டையோ போய் நம்ம லாஜிக்ஸ் எடுத்து வச்சோம்னா, அது வந்து அவன் இன்னும் கொஞ்சம் நம்மளை கோவப்படுத்தி, நம்மளை வந்து கஷ்டப்படுத்திட்டு அவன் போயிடுவான். எண்ட் ஆஃப் த டே வந்து அவன் பீஸ்ஃபுல்லாக இருந்துருவான். ஆனால் நம்ம பீஸ் வந்து நம்மள்ட்ட இருக்காது. நம்ம புலம்பிட்டு, ஐயோ அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது, அவனை எப்படி நம்ப வைக்கிறது அப்படின்னு தான் இருக்கும். அப்படி தான் நம்ம நினச்சி நம்ம பீஸை இழந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்குது, கர்த்தருக்குள்ளே நம்ம எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அவனை வந்து நம்ம பதில் சொல்லி நம்ம பீஸை கெடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அந்த நேரத்தை அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு இதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, அதுதான் நான் உங்ககிட்டயே ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம வந்து வயசாக இருக்கிறது ஏசப்பாக்கு பிடிக்கும், நம்ம கரெக்டான விஷயங்களை பேசுகிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் சந்தோஷப்படுறாருன்னு பார்த்துருக்கோம். எப்படி நம்ம வந்து அந்த கஷ்டமான நேரத்துலையும் நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டான வார்த்தையை பேசலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அவன் வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணுறப்போ, நம்மக்கிட்ட வந்து தேவையில்லாமல் பேசுகிறப்போ, நம்ம கோபப்பட்டு நம்ம நிறைய கெட்ட வார்த்தை பேச சான்ஸ் இருக்குது. இல்லை அவனுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை பேச சான்ஸ் இருக்குது. இது 2மே வந்து நமக்கு தான் டேஞ்சரஸ். கெட்ட வார்த்தை பேசினாலும் சரி, தேவையில்லாத வார்த்தையை பேசினாலும் சரி. ஏன்னா நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம். அவன் பேசிட்டு அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம இப்படிலாம் பேசிட்டோமே, தேவையில்லாமல் பேசிட்டோமோ, தேவையில்லாமல் உளறிட்டோமோ, தேவையில்லாமல் கெட்ட வார்த்தை பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லி நம்ம தான் அதை குறித்து ரொம்ப கவலைப்படுவோம். Proverbs 10:19 பார்த்தீங்கன்னா, "In a multitude of words sin is not lacking, but he who restrains his lips is wise" அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம வார்த்தையை வந்து கண்ட்ரோல் பண்ணால் நம்ம கண்டிப்பாக வைஸாக இருக்கலாம். நமக்கு வந்து நிறைய ஞானம் அதுக்கு தேவை. நம்ம அது அவனுக்கு பதிலடி கொடுக்குறதுக்கு நிறைய ஞானம் தேவைன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வாய்ஸை நம்ம ரெஸ்ட்ரெயின் பண்ணாலே போதும். நம்ம வாய்ஸை வந்துட்டு நம்ம வந்து அடக்கி வாசித்து நம்ம அமைதியாக இருந்தாலே போதும். இப்போ Proverbs 21:23 "Whoever guards his mouth and tongue keeps his soul from troubleன்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம ட்ரபிள்லேருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும்னா நம்ம நாவை நம்ம கண்டிப்பாக அடக்கி ஆகணும். அந்த நேரத்தில் நமக்கு கோபம் வரலாம், நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கலாம், நமக்கு அழுக வரலாம், என்ன வேணால் வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம வாயை திறந்து நம்ம தேவையில்லாத விஷயத்த பேசினாலோ, இல்லை கெட்ட வார்த்தையில் திட்டினாலோ, இல்லை கோபப்பட்டாலோ, திரும்ப நம்ம தான் நம்ம சமாதானத்தை இழந்து உட்காந்துருப்போம். ஸோ நம்ம அந்த நேரத்தில் நம்ம சமாதானத்தை வந்து நம்ம எப்படி காத்துக்கொள்ளலாம், எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் விஷயம் நம்ம காமாக இருக்கணும். Proverbs 12:16 "A fool is quick tempered, but a wise person stays calm when insulted" அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு குயிக் டெம்பர்டு ஃபூலாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு வைஸ் பர்சனாக எப்படி இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, காமாக இருக்கலாம். அந்த சுச்சுவேஷனில் கோவம் வந்தாலும் நம்ம காமாக இருக்கலாம். நம்ம ஆண்டவர் மேலே வந்து காரி துப்பியிருக்காங்க, நம்ம ஆண்டவர் அடிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் அவர் கோவப்பட்டு என்ன வேணால் பண்ணியிருக்கலாம்.
ஆனால் அவர் கோவப்படலை. நம்ம தேவனே கோவப்படாதப்போ நம்ம யார்? ஆஃப்டர் ஆல் நம்ம வந்து ஒரு ஒரு டஸ்ட்டு தான் ஆக்சுவலா நம்ம. நம்ம அதை தாண்டி நமக்கு வந்து வேற ஒரு ஒரு பவரும் இல்ல. ஏசப்பா இல்லன்னா நம்மலாம் ஒண்ணுமே இல்ல. நம்ம ஆண்டவரே அமைதியா இருக்கப்போ, அந்த நேரத்தில நமக்கும் இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் வரப்போ, நம்ம கண்டிப்பா அமைதியா இருக்கணும் அந்த நேரத்தில. அமைதியா இருந்தா அந்த பலன வந்து நம்ம கண்டிப்பா ஃப்யூச்சர்ல பார்க்கலாம். ஸோ நம்ம அமைதியா இருக்கதுக்கு இன்னொரு என்ன என்ன விஷயம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங். ப்ராவெர்ப்ஸ் 17:27ல பார்த்தீங்கன்னா, "ஹி ஹூ ஹாஸ் நாலேட்ஜ் ஸ்பேர்ஸ் ஹிஸ் வேர்ட் அண்ட் எ மேன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஆஃப் அ காம் ஸ்பிரிட்" என்று போட்டிருக்கு. ஸோ நம்ம ஒரு மேன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கப்போ, நம்ம வந்து ஒரு புரிதலோட இருக்கிறப்போ, நம்ம வந்து கண்டிப்பா காமா இருப்போம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த புரிதல் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் 1:19 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, "பி ஸ்விஃப்ட் டு ஹியர் அண்ட் ஸ்லோ டு ஸ்பீக் அண்ட் ஸ்லோ டு wrath." ஸோ நம்ம கேட்குறதுக்கு எப்படி இருக்கணும்னா, வேகமா கேட்கணும். ஆனா, நம்ம பேசுறது ரொம்ப ஸ்லோவா இருக்கணும். ஸ்லோவானா மெதுவா இப்படி அப்படி பேசக்கூடாது. அப்படி சொல்லல பைபிள்ல. பேசுறதுக்குன்னா, அவங்க ஒரு விஷயம் பேசுறாங்க அப்படின்னா, ஃபுல்லாத்தையும் கேட்டுட்டு, நம்ம வந்துட்டு மெதுவா டைம் எடுத்து இதுக்கு ரிப்ளை பண்ணணும். அந்த டைம் எடுக்கிறது வந்து, என்ன வார்த்தை பேசப் போறோம் அப்படிங்கிறத மட்டும் யோசிக்காம, இஸ் இட் வொர்த்? இப்ப நான் பேசுறது வொர்த்தா? இந்த நேரத்தில நான் இப்படி பேசுறது, இவனுக்கு பதில் குடுக்குறது, இது வொர்த்தான விஷயமா? அப்படின்னு பார்க்கணும். இல்ல, இந்த பதில் சொன்னாலும் அவன் வந்து எண்ட் ஆஃப் த டே அத ஒத்துக்க போறதில்ல. அத கிண்டல் தான் பண்ண போறான். இல்ல நமக்கு தான் கஷ்டம். இந்த பதில் இதுக்கு பதில் குடுக்கவே தேவையில்ல. அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அது உங்களுக்கு தெரியறதுக்கு டிசர்ன்மென்ட்க்கு நீங்க பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாரி எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், அதுக்கு நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? என்ன பேசணும்? பேசலாமா? வேணாமா? அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு டிசர்ன்மென்ட்டை தாருங்க ஆவியானவரே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா கேட்கணும். ஒவ்வொருத்தரும் கேட்கணும். நானும் கேட்கணும். நானும் எல்லா நேரத்திலயும் கரெக்ட்டான வார்த்தைய பேசுறேங்கிறது கிடையாது. நம்ம தேவையில்லாம வார்த்தைகள விட்டுட்டோம்னா, ஆண்டவருக்கு கடைசி காலத்தில நம்ம தான் கணக்கு கொடுக்கணும். ஸோ, அவங்க பேசினது நமக்கு ஹர்ட் ஆயிருச்சு, இல்ல நம்ம கஷ்டப்பட்டோம், இல்ல நமக்கு பதிலுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றப்போ, நம்ம அமைதியா இருந்துட்டு, "ஓகே, நீங்க சொன்னத வந்து நான் கேட்டேன். நான் யோசிச்சு பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் திஸ் அட்வைஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி எதுவுமே உங்களுக்கு சொல்ல இஷ்டம் இல்லாட்டி கூட, "ஓகேப்பா, பாய்" அவ்வளோதான் சொல்லிட்டு, நீங்க வந்து நேரா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும், இல்ல எவ்வளோ கோவமா இருந்தாலும், அத ஆண்டவர்கிட்ட வந்து எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, "ஆண்டவரே, எனக்கு இந்த மாரி பேசிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நான் எந்த ஆர்கியுமெண்ட்லயும் நான் உள்ள போல. அந்த ஆர்கியுமெண்ட்குள்ளேயே நான் என்டர் ஆகல. நான் கோபமும் படல ஆண்டவரே. இந்த கஷ்டத்த எடுத்துட்டு வந்து நான் உங்ககிட்ட வைக்கிறேன்ப்பா. எனக்கு சமாதானத்தை தாருங்க. நீர் என்ன நம்ப பண்ணின வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிங்க ஆவியானவரே" அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கண்டிப்பா நமக்கான பிளெஸ்ஸிங் வரும். அந்த எண்ட் எப்படி இருக்கும்னு சொல்ட்டு பைபிள்லயே போட்டிருக்கு. ப்ராவெர்ப்ஸ் 23:17 அப்போ 17ல வந்துட்டு, "டு நாட் லெட் யுவர் ஹார்ட் என்வி சின்னர்ஸ், பட் பி ஜெலஸ் ஃபார் த ஃபியர் ஆஃப் த லார்ட் ஆல் டே." நம்ம அந்த சின்னர்ஸ பத்தி நம்ம பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருக்காம, இல்ல அவங்கள வந்து கோவப்பட்டு அவங்கள திட்டிட்டு இல்லாம, நம்ம வந்து ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதுனாலயும், நமக்கு வந்து என்ன நடக்கும்னு சொல்ட்டு, என்ன ரிவார்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அடுத்த வசனத்தில சொல்லியிருக்கு. ப்ராவெர்ப்ஸ் 23:18 அடுத்த வசனத்த பார்த்தீங்கன்னா, "ஃபார் ஷூர்லி தேர் இஸ் அ ஹியர் ஆஃப்டர் அண்ட் யுவர் ஹோப் வில் நாட் பி கட் ஆஃப்." நம்ம நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஆண்டவர நம்புவோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்ல. இன்னும் சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. ஸோ, நான் வந்து திரும்ப கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, ஆர்கியூமெண்ட்ஸ்குள்ள போகாதீங்க. அவங்க நம்மள எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருந்தாலும், எவ்வளோ ட்ரிகர் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ கடுப்பா இருந்தாலும், அவங்கள சபிக்கவோ, அவங்கள திட்டவோ, இல்ல அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு லாஜிக்ஸ் எடுத்து வைக்கிறதோ பண்ணாதீங்க. சிம்பிளா ஒரு ஓகே சொல்லிட்டு, நம்ம ஆண்டவர் சமூகத்தில எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, ஆண்டவர்ட்ட பீஸ் கேளுங்க. ஆண்டவர்ட்ட சொல்யூஷன் கேளுங்க. ஆண்டவர்ட்ட எனக்கு கொடுத்த நீங்க கவனன்ட் படி எனக்கு செய்யுங்க ஆவியானவரே. எனக்கு நீங்க வாக்குத்தத்தம் தந்தீரே ஆவியானவரே. அதுபடி எனக்கு செஞ்சு தாருங்க ஆவியானவரேன்னு சொல்லிட்டு ஆவியானவர்ட்ட கேளுங்க. அந்த வாக்குத்தத்தத்துக்கு என்னை தகுதிப்படுத்துங்க ஆவியானவரே. அந்த பிளெஸ்ஸிங் எனக்கு கிடைக்கிறதுக்கு, நான் உமக்கு பிரியமாய் நடக்கிறதுக்கு என்னை தகுதிப்படுத்துங்க. அந்த பிளெஸ்ஸிங் எனக்கு வேணும் ஆண்டவரே. அதுக்கு நான் உம்மிடத்துல என்னை சப்மிட் பண்றேன் ஆண்டவரே. நான் வந்து எல்லாத்தையும் உங்க கையில குடுத்துர்றேன். நீங்க என்ன வழிநடத்துங்கன்னு சொல்லிட்டு அத விட்டுருங்க. இப்படி பண்றப்போ, கண்டிப்பா நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். நம்ம தேவையில்லாத வார்த்தையும் பேசியிருக்க மாட்டோம். நம்ம பாவமும் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ, இந்த மாதிரி பண்ணி நம்ம சமாதானத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆண்டவர் இத தான் எனக்கு வந்து சொல்லிக் குடுத்தாரு.
இத தான் நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்றேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.